செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்தவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமாக தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது தமிழகத்தில் அரசு பேருந்துகள் மோசமான நிலையில் இருப்பதாக கூறிய அவர், கடந்த 3 ஆண்டுகளாக நிதிநிலை அறிக்கையில் 5000 பேருந்துகள் புதிதாக வாங்கப்படும் என அரசு அறிவித்து வருவதாகவும், ஆனால் இதுவரைக்கும் வாங்கியதாக தெரியவில்லை என்றும் கூறினார். இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்துல தான் இருக்குது, அங்கங்கே நிக்குது. இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒரு பெண் பயணி இறஞ்சிட்டு இருக்கையில் அமர்ந்துட்டு போறாங்க. அது கீழே இருக்கிற ஃபுட்பால் கல்லிட்டுது. ஒரு கண்ட்ராக்டர் பின் இருக்கையில் அமர்ந்துட்டு இருக்காரு, பின் இருக்கையை கல்லிட்டு போய் விழுந்துட்டு. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அரசு பேருந்து இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறது. இது வருத்தம் அளிக்கிறது. வரலாறு காணாத வெயில் மற்றும் கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீர் இன்றி மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதை விடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க சென்றதாக சாடினார். இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போறார். ஓய்வு எடுக்க போவதில் வேணான்னு சொல்லுவேன். எப்ப போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்ற நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில். இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல, இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல. தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனை நிலவி கொண்டிருக்கும் நிலையில் புதிய வகை கோதுமை பீரை அறிமுகப்படுத்தி அரசு பீர் விற்பனையில் முனைப்பு காட்டி வருவதாக விமர்சித்தார். ஆமா, அதுதான் நாட்டுக்கு முக்கியம். குடிநீர் முக்கியம் இல்ல, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்ப இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதுல மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு அர்த்தமா இருக்கு. அதுலதான் வருமானம் அதிகமா கிடைக்குது, அதெல்லாம் அதிகமா கவனம் செலுத்துறாங்க. அப்போது ரகசிய பயணம் குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்ப அதனை மறுத்ததோடு சிகிச்சைக்காக சென்றதை பட்டிமன்றத்திலா சொல்ல முடியும் எனவும் பதில் கேள்வி எழுப்பினார். ஸ்பெயின் நாட்டுக்கு போறவங்க, துபாய் நாட்டுக்கு போறவங்க, அமெரிக்கா போறவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் பக்கத்துல கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன். இதை என்ன பட்டிமன்றம் வச்சா சொல்லிட்டு போக முடியும்? எல்லாத்தையும் அரவழைச்சு எடப்பாடி பழனிசாமி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போறான்னு சொல்லிட்டு போக முடியும்? தமிழக அரசு நிர்வாக திறமையற்று இயங்குவதாக குற்றம் சாட்டிய அவர், வெப்பம் அதிகரித்திருக்கும் நிலையில் கோடைக்கால மின் தேவையை முன்கூட்டியே அறிந்து அதனை பூர்த்தி செய்ய அரசு தவறியதாகவும், அதனால் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். கோடை காலத்தில் எவ்வளவு மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அதுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சிருக்கணும். அதுவும் தவற விட்டுட்டாங்க. எங்க பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படும். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.